தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து 2024 ஆண்டுக்கான தேவ வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை விசாரிக்கிற தேவன், எங்கள் மேல் அன்பாக இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன், எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன். பிதாவை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த 2024 ஆண்டை குறித்த உம்முடைய எண்ணங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல கர்த்தர், எங்களுக்கு சகாயம் செய்கிறீர், எங்களை தாங்குகிறீர், எங்களை ஆதரிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் முன்னேறுவோம், நாங்கள் செழிப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம். பிதாவே, நீர் எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் பயப்பட மாட்டோம். எதிர்ப்புகளை நாங்கள் மேற்கொள்வோம், ஜெயம் பெறுவோம், முன்னேறி செல்வோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவர் எங்கள் பரம தகப்பனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் எங்களோடு கூட இருந்து எங்களை செழிக்கச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, இப்பொழுதும் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன். தகப்பனை, உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் அவர்களுடைய சரீரத்தை ஊடுருவட்டும். எல்லாவித நோய்கள், வியாதிகள், வேதனைகளை நீக்கட்டும். பிதாவே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். தகப்பனே, முன்னேறி செல்வதற்கான பலன், வெற்றி பெறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். தகப்பனே, உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும், உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும். பிதாவே, நீர் பெரியவர் என்பது வெளிப்படட்டும். அவர்கள் பிரச்சனைகளை காட்டிலும், அவர்கள் சந்திக்கிற அந்த சேலஞ்சஸை காட்டிலும், தகப்பனே, அவங்களுடைய சத்துருக்களை காட்டிலும், பிசாசை காட்டிலும் நீர் பெரியவர் என்பது அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். பிதாவே, உம்முடைய ஞானம், உம்முடைய வழிநடத்துதல் அவங்களுக்கு உண்டாகட்டும். இந்த காலத்திற்கான வெளிப்பாடுகள், இந்த காலத்திற்கான சரியான வார்த்தை வெளிப்படட்டும். அவங்க அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய அந்த அடிகள், அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் வெளிப்படுத்துங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் கேட்ட சகல காரியங்களையும் கர்த்தர் செய்திருக்கிறார். ரைட், பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். ரைட், அது எப்போதுமே மைண்டில் நல்லா ஆழமாக பதிக்கணும். சொல்லுங்கள், என் தேவன் சர்வ வல்லவர். என் தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் 1 வசனம் எப்படி சொல்கிறது? ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார்னா அவர் தான் உருவாக்குனார். நம்ம பார்க்குற இந்த பூமி, சமுத்திரம், மலைகள், மிருகங்கள், மனிதர்கள், கர்த்தர் உருவாக்கினார். இது எல்லாத்தையுமே கர்த்தர் உருவாக்கினார் என்பது தான் நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் வெளிச்சம். அப்படி உருவாக்கக்கூடியவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார். அவருடைய வல்லமை ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா, இல்லை லிமிட்டடாக இருந்துருந்துச்சுன்னா அவரால் இதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது. இதெல்லாம் செய்யக்கூடியவர் சர்வ வல்லவராகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனது மட்டுமல்ல, நம்மை உருவாக்கியிருக்கிறார். சொல்லுங்கள், என்னை உருவாக்கினார்.
தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி கர்ப்பத்தில் உற்பவித்த அந்த நாள் முதல் நம்மை இன்று வரை தாங்கி வருகிறார். அதே தேவன் இனிமேலும் தாங்குவார். அதனால் இந்த புது வருடத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்கும்போது அந்த நம்பிக்கையோடு போகணும். சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார், என் சார்பாக இருக்கிறார், என்னை இது நாள் வரை தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார். நான் வாழ்க்கையில் ஆதரவற்றவனாக ஒரு நாளும் இருக்க மாட்டேன். எனக்கு ஆதரவு எப்போதுமே உண்டு. தாவீது ராஜா இப்படி சொன்னார். வாசிப்போம். சங்கீதம் 27 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். பாருங்கள், நம்ம இந்த பொதுவாக மக்கள் பார்த்திங்கன்னா, ஆஹா, என்னை பெற்றெடுத்த என் தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க மூலமாக தான் நான் எனக்கு உயிர் வந்திருக்குது, இந்த சரீரம் வந்திருக்குது, அவங்க தான் என்னை பெற்றெடுத்துருக்கிறாங்க, என்னை வளர்த்துருக்குறாங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் உண்மை தான், ரைட், பார்ஷியலாக உண்மை. ஏன் பார்ஷியலாக உண்மை அப்படின்னு சொல்கிறது காரணம் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அவங்க இயற்கையாக பார்க்கும்போது அவங்க மூலமாக தான் நமக்கு சரீரம் கொடுக்கப்படுகிறது, ரைட். தாப்பனுடைய வித்து, தாயுடைய கர்ப்பம், அவங்க தான் தாங்கி இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, பெற்றெடுத்துருக்குறாங்க, உடை கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஒரு வீட்டில் வச்சு நம்மளை வளர்த்துருக்குறாங்க, படிக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையிலெல்லாம் பார்த்தா அதெல்லாம் சரிதான், ரைட். ஆனால் அப்படி அந்த இயற்கையான காரியங்களை செய்த நம்முடைய தாயும் தாப்பனும் அவங்க தான் பொதுவாக பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் மாறாத ஆதரவு, தொடர்ச்சியான ஆதரவு அப்படிப்பட்ட பெற்றோர் இடத்துலேருந்து தான் வருது இல்லையா. பொதுவாக எந்த ஒரு பிள்ளையும் அதை எதிர்பார்க்குறாங்க, ரைட். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மட்டும் இல்லை, வளர்ந்து பெரியவனாகி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு குடும்பம் ஆனது கூட எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் எப்பொழுதுமே மக்களுக்கு இருக்கும், ரைட். அதை கேரண்டீடாக எதிர்பார்க்குறோம் பொதுவாக. ஆனால் சில சமயங்களில் சில குடும்பங்களில் அது இல்லாமல் போயிடுது, ரைட். அந்த கேரண்டி, அந்த ஆதரவு இதெல்லாம் இல்லாமல் போயிடுது. பல காரணங்கள் இருக்கலாம், சண்டை சச்சரவு இருக்கலாம், ரைட். இல்லை தாய் தகப்பன் இறந்து போயிருக்கலாம், இப்படி பல காரணங்கள் இருக்குது இல்லையா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஆதரவு உனக்கு இல்லாமல் போனால் கூட, அப்படி இந்த பொதுவாக கேரண்டீடாக இருக்கிற அந்த ஆதரவு உனக்கு இல்லாமல் போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். கர்த்தர் எப்போதுமே இப்படிப்பட்ட உதாரணங்கள் கொடுப்பார், ரைட். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், யாருமே என்றைக்குமே எந்த மனிதனும் ஒரு நாளும் ஐயா காலையில் எந்திரிக்கணும், இன்றைக்கி காலையில் வானம் இருக்குதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நாளும் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா கட்டிலேருந்து காலை எடுத்து கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி ஐயா தரை இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா வைப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா எதிர்பார்க்குறோம், வானம் இருக்கும், பூமி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளுமே. அது நம்ம வாயை திறந்து அப்படி சொல்லாட்டினாலும் சைக்காலஜிக்கலாக மைண்டில் எப்போதுமே எதிர்பார்க்குறோம். மேலே வானம் இருக்கும், கீழே பூமி இருக்கும், அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்யும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்கிறோம். ஹல்லேலூயா இல்லையா. அப்படிப்பட்ட நிலையான காரியம் கூட ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு கர்த்தர் சொல்கிறார், ரைட். ஏன்னா அந்த வானம் அந்த பூமியை காட்டிலும் என்னுடைய வார்த்தை நிலையானது அப்படின்றத நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அதே போல் தான் இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பொதுவாக தாய் தகப்பனுடைய ஆதரவு எப்போதுமே பிள்ளைகளுக்கு இருக்கும் பொதுவாக, ரைட். மோஸ்ட்லி அதை எல்லா பிள்ளைகளும் எதிர்பார்ப்பாங்க. தாய் தகப்பனும் கூட மைண்டை செட் பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன், நாங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு மைண்டை செட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று தான், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நம்ம மனசு துடிக்குது இல்லையா. ரைட். கூட இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட். அப்படிப்பட்ட ஒரு கேரண்டீடு ஆதரவு இல்லாமல் போனாலும்
இல்லாமல் போகிற சூழ்நிலை உண்டானாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் சேர்த்துக்கொள்வேன், நான் சேர்த்துக்கொள்வேன். ஒரு ஆதரவு நமக்கு கேரண்டீடாக இருக்குது. அந்த ஆதரவு மற்ற எல்லா ஆதரவை காட்டிலும் மேலான ஆதரவு. அந்த ஆதரவு நிலையான ஆதரவு, அது இல்லாமல் போகாது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் இருக்குது. நம்ம கோவிட் காலங்களில் அந்த கர்த்தர் அந்த வார்த்தை எனக்கு உயிர்ப்பித்து கொடுத்தார். ரைட், அதை அப்படியே ஒரு குவிக்கன் பண்ணி, ரைட், அன்னையிலேருந்து அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு 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 முக்கியமான ஒரு அம்சமாக மாறிடுச்சு. ரைட், ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல், சொல்லுங்கள், தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நாம் அறியாத அந்த காலத்திலும் கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஜெபிக்கணும், அவர் கூட ஒரு உறவை வளர்த்துக்கணும். கர்த்தர் எனக்கு தேவை அப்படின்ற அந்த அறிவு நமக்கு உண்டாவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டிருந்தார். சரி, நம்ம வளர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சு கர்த்தரை விட்டு விலகி ஓடி வாழ்ந்த காலங்களில் கூட அவர் நம்மை தாங்கினார். அந்த நாள் முதல், உற்பத்தியான முதல், தோன்றினது முதல் கர்த்தர் நம்மை தாங்கி வருகிறார். தெரியுதோ தெரியலையோ, அவர் தான் தாங்கிக்கிட்டு வர்றார். ஹல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எது வரைக்கும்? நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா கிழவனாகிற வரைக்கும் கர்த்தர் செய்வாராம். நரை வயது மட்டும். ஹல்லேலூயா. நான் உங்களை தாங்குவேன். கேரண்டீடு இதெல்லாம். இது மாறாது. ஏன்னா கர்த்தருக்கு கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. அவருடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் உள்ள இரக்கங்கள். அவர் நித்தியவாசி, அவருக்கு மரணம் கிடையாது. அவர் அன்பு மாறாது, அவர் இரக்கம் மாறாது, அவர் என்றென்றும் இருக்கிறவர். அவர் வல்லமை குறையாது, அவர் வல்லமை என்றென்றும் அதே சர்வ வல்லமை தான். அதனால் இந்த ஆதரவு நமக்கு கேரண்டீடு ஆதரவு. கேரண்டீடு, டோட்டலி, கம்ப்ளீட்லி, ஃபார் எவர். அப்படிப்பட்ட இந்த ஆதரவு நமக்கு என்றென்றைக்கும் இருக்குது. அடுத்து கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் இந்த வருகிற ஆண்டிலும் அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் தப்புவிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பலப்படுத்துவார், அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு உள்ளே போங்க 2024ஆம் ஆண்டுக்குள்ளே. பல காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இந்த ஆதரவு மீது கவனத்தை பதிங்க. இந்த கர்த்தருடைய அந்த ஆதரவை விசுவாசிங்க. சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் சார்பாக இருக்கிறார், எனக்குள் வாசம் செய்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை செழிக்கச் செய்வார், என்னை ஆதரிப்பார், என்னை தாங்குவார், என்னை பாதுகாப்பார், என்னை தப்புவிப்பார், நான் வெற்றி பெறுவேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போங்க 2024குள்ளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு சங்கீதம் 23க்கு போகலாம். சங்கீதம் 23. முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன் தாழ்ச்சி அடையேன்? காரணம் இருக்குது. சும்மா நான் தாழ்ச்சி அடையேன் மந்திரம் சொல்கிற மாதிரி இல்லை. தாழ்ச்சி அடையேன் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னை உருவாக்கின தேவன், சமுத்திரத்தையும் அதன் மச்சங்களையும் அதில் உண்டான பொக்கிஷங்களையும்
மலைகளும் அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள், பூமி அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள், இதெல்லாம் உண்டாக்கின தேவன். புல்லுள்ள இடங்களை கண்டுபிடிக்கிற மேய்ப்பன் கிடையாது நம்ம தேவன். தேடி பார்த்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற தேவன் மட்டும் இல்லை, அந்த புல்லை உருவாக்குகிற தேவன். அமர்ந்த தண்ணீரை கண்டுபிடிக்கிற தேவன் இல்லை, மேய்ப்பன் இல்லை, அந்த 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 தண்ணீரை உருவாக்குகிற தேவன். இயற்கையான மேய்ப்பர்கள் மனிதர்கள், அவங்க பெரிய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம். பலருக்கும் அவங்க மெய்ப்பர்களாக செயல்படுறாங்க இல்லையா. ரைட். இன்ஃபேக்ட் பழைய ஏற்பாட்டில் படித்து பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்களெல்லாம் கூட கர்த்தர் மெய்ப்பர்னு சொல்கிறார். அப்படி அந்த அவங்களால இருக்கிறத தான் கொடுக்க முடியும், இல்லாததை கொடுக்க முடியாது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இந்த சீரிய தேசத்தார் சமாரியாவை சுற்றி வளைச்சிட்றாங்க, சுற்றி வளைச்சி சீஜ் போடுறாங்க. ரைட். சுற்றி வளைச்சி யாரும் உள்ளே வர முடியாமல் வெளியே வர முடியாமல் அப்படி இப்படி சூழ்ந்துட்டாங்க. ரொம்ப நாள் அப்படியே தொடர்ந்து அந்த சீஜ் நடந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த தொழிலும் பார்க்க முடியல, எதையும் நட முடியல, வளர்க்க முடியல, விதைக்க முடியல, விவசாயம் பண்ண முடியல, வெளியிலேருந்து எதுவும் உள்ளே வர முடியல, உள்ளேருந்து எதுவும் வெளியில் போக முடியல, சேர்த்து வச்சதெல்லாம் கரைஞ்சி போச்சு. இப்போ யாருக்கும் எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு அம்மா ராஜாவை பார்த்து கேட்குறாங்க, ராஜாவே எங்களுக்கு நியாயம் செய்யும் அப்படின்னா. அவர் பார்த்து, எங்கே இருந்துமா நான் உனக்கு உதவி செய்கிறது? சேர்த்து வச்சு இருக்கிற கோடவுனில் இருந்து எடுத்துகிட்டு வரதா, இல்லை ஆலையிலேருந்து எடுத்துகிட்டு வரதா? எல்லாம் பற்றி போச்சு, எல்லாம் காலியாக இருக்குது, எங்கேருந்து எடுத்து நான் உனக்கு என்னத்தை கொடுக்குறது அப்படின்னு ஒரு ராஜா சொல்கிறான். ஏன் ராஜா இயற்கையான விதிகளுக்கு கட்டுப்பட்டவன். ஒரு சில காரியங்கள்லாம் கரெக்டாக வேலை செஞ்சால் அதனால் காரியங்கள் உண்டானா அதை வச்சு அவன் ஒரு தேசத்தை சரியாக வழி நடத்த முடியும், போஷிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நின்று போச்சுன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லாமல் போச்சுன்னா அவனால் உருவாக்கலாம் முடியாது. இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுக்க முடியும், அவ்வளோதான். இல்லாத காரியங்களை அவனால் செய்ய முடியாது. நம்ம இந்த கோவிட் காலங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அரசாங்கங்கள் அப்படியே திக்குமுக்காடி போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மனிதனுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த இயற்கையான மனிதனால் இருக்கிறத செய்ய முடியும், இருக்கிறத நல்லா ஞானமாக பயன்படுத்தி மேனேஜ் பண்ணி ஏதாவது செய்யலாம். ஆனால் இல்லாமல் போச்சுன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இயற்கையான காரியங்கள்லாம் நின்று போச்சுன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா, அந்த புல்லை உருவாக்குகிற தேவன். மேய்ச்சலை கண்டுபிடிக்கிறதும் இல்லை. ஒருவேளை மேய்ச்சல் இல்லைன்னா, புல்லுள்ள இடங்கள் இல்லைன்னா, புல்லுள்ள இடங்களை உருவாக்கி உங்களுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கக்கூடிய தேவன். அதனால தான் உங்களுக்கு தாழ்ச்சி உண்டாகாது. ஏன்னா இல்லைன்னா அவர் உருவாக்குவார், உருவாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. வனாந்தரமாக இருக்கிற இடத்த ஏதேன் தோட்டத்தை போல் மாற்றுவார். தண்ணி இல்லைன்னா தண்ணியை கொண்டு வருவார். கற்பாறையிலேருந்து நீரை கொண்டு வந்து ஆறுகள் மாதிரி ஓடச் செய்வார். ஹல்லேலூயா. புரியுதா? உலகம் முழுசாக கொந்தளிப்பு இருந்தாலும் உங்கள் இருதயத்துக்கு உங்கள் இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் ஆத்மாவை அவர் தேற்றுவார். எல்லா சைடும் கொந்தளிப்பு, எல்லா சைடும் கேயாஸ், எல்லா சைடும் பிரச்சனை, எல்லா சைடும் துன்பம், கொடூரம், இதெல்லாம் இருந்தாலும் அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றுவார். புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுப்பார், புத்தி கெட்டாத ஆறுதலை கொடுப்பார். அவரால் முடியும், அவரால் முடியும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு மெய்ப்பராக இருப்பதினால் நமக்கு தாழ்ச்சி உண்டாகாது.
சுற்றி முற்றி மரண இருள் இருக்கலாம். மரண இருள், ஆபத்தான சூழ்நிலைகள், கொடூரமான காரியங்கள், அழிவுகள், நாசங்கள் சுற்றி முற்றி இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். இந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறாராம்? நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்கிறார். அதான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தை. இந்த ஆண்டு தாழ்ச்சி இல்லாத ஆண்டாக, குறைவில்லாத ஆண்டாக, நிரம்பி வழிகிற அனுபவம் உள்ள ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். இது நான் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதை விசுவாசிக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அல்லேலூயா. அதனால தான் போதனை. இல்லைன்னா சும்மா நிரம்பி வழிகிற ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிப்பாட்டி இருக்கலாம். அல்லேலூயா. ஏன் இதை குறித்து போதிக்கிறோம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. கர்த்தர் சொல்லிட்டார் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு. இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனால தான் போதனை. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கவனிங்க, இப்போ நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் 2024 ஆண்டு எனக்கு குறையில்லாத ஆண்டு, நிரம்பி வழிகிற ஆண்டு, எனக்கு போதுமானதற்கும் அதிகமாக இருக்கும். நான் சாப்பிட்டு திருப்தி அடைவேன். திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஜாஸ்தி இருக்கும். எக்ஸஸ், டூ மச். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். நிரம்பி வழிகிற ஆண்டை குறித்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நிரம்பி வழிகிற அனுபவம். ஆதியாகமத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தோம்னா ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்கிறார் நமக்கு. 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்தியுடைய சீமானாய் இருந்தான். தமிழில் கொஞ்சம் அவ்வளோ நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணல இந்த வசனத்தை. சீமானாய் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சீமானாய் இருந்த அப்படின்ற அந்த வார்த்தை நிறைய நேரங்களில் நம்ம ஆளுகளுக்கு மைண்டில் அப்படி பதிகிறது கிடையாது. அல்லேலூயா. இங்கிலீஷில் எல்லாம் படித்து பார்த்திங்கன்னா வெரி ரிச் அப்படின்னு ஒரு சிலர் ஒரு சில இடங்களில் போட்டிருப்பாங்க. ரிச்சுனாலே நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ரிச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃபுல் சப்ளை, தேவையானது எல்லாம் இருக்குது, அதிகமாக இருக்குது. வெறும் வயிற்றுக்கும் வாய்க்கும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது அவங்கள ரிச்சுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ரிச்சுன்னா என்ன அர்த்தம்? வயிறு நிரம்பிருச்சு, ஆசைகள் பூரணமாகுது, இன்னும் அதிகமாக இருக்குது, அதை தாண்டி இன்னும் அதிகமாக இருக்குது, தேவையானதுக்கும் அதிகமாக இருக்குது, ஆசைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது, அதையும் தாண்டி இன்னும் அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஆள் இருக்கும்போது தான் அவங்கள என்ன சொல்லுவோம்? நம்ம ரிச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆபிரகாம் வெறும் ரிச் மட்டும் இல்லை, வெரி ரிச். சொல்லுங்கள், வெரி ரிச். வெரி ரிச். ஒரு சில மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ப்ளிஃபைட் கிளாசிக் எடிஷன் படித்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரிச், வெரி வெரிக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அவங்க? எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ரிச். ஏன் கர்த்தர் அவ்வளோ கொடுத்தாரு? இதுதான் நிரம்பி வழிகிற அனுபவம். நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெரி வெல்த்தி இன் லைஃப் ஸ்டாக் இன் சில்வர் அண்ட் கோல்டு. Young's literal translation, exceedingly wealthy in cattle in silver and gold. Hallelujah. அப்போது என்ன படம் காமிக்குது இதெல்லாம்? அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு எதை காண்பிக்க அப்படிதுன்னா, ஆபிரகாமுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வெள்ளியும் பொண்ணும் ஆடு மாடுகளும் இல்லை கொஞ்சம் ரிச்சாக, கொஞ்சம் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக அப்படி மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி ரிச். ஒரு சில இந்த லோக்கல் பாஷையில் சொன்னாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இங்கிலீஷ் ஸ்லாங்கில் சொன்னாங்கன்னா ஃபில்த்தி ரிச் அப்படின்னுவாங்க. நிறையா எக்கச்சக்கமாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க? ஃபில்த்தி ரிச் அப்படின்னுவாங்க.
அது எதுக்கு ஃபில்த்தின்னு சொல்கிறாங்க? ஃபில்த்தின்னா அழுக்குன்னு அர்த்தம். ஆனால் பாருங்கள், அதை வந்து அப்படி கம்பைன் பண்ணி ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தால் ஃபில்த்தி ரிச் அப்படின்வாங்க இல்லையா? இங்கிலீஷில் ப்ராப்பர் இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிச். அதைத்தான் இங்கே படம் காமிக்குது. எக்ஸ்ட்ரீம்லி ரிச்னா என்ன? நிரம்பி வலியுது. தங்கம், வெள்ளி, ஆடு, மாடுகள் இதெல்லாம் நிரம்பி வலியுது, எக்கச்சக்கமாக இருக்குது. ரைட், இதுதான் நிரம்பி வலிகிற அனுபவம். எக்ஸ்ட்ரீம்லி நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஆபிராம், லோத்துன்னு ஒரு ஆள் இருக்கிறார். ரைட், ஆபிராமுடைய அண்ணன் பையன். இவரை குறித்து பார்த்தோம்னா வேதம் ஒரு சில காரியங்களை நமக்கு போதிக்கிறது. 5ஆம் வசனம், ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும். ரைட், லோத்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உடன்படிக்கை பெற்ற மனிதன் கிடையாது, ஆசீர்வாதத்தை பெற்றவர் கிடையாது. அது வந்து ஆபிரகாம். லோத்து வந்து கூட வந்த ஆள், அதனால தான் ஆபிரகாமுடனே வந்த லோத்து. ரைட், கூட வந்த ஆள். அவருக்கு என்ன உண்டாச்சா? ஆடு மாடுகளும் கூடாரங்களும் உண்டாச்சான். ஹல்லேலூயா. இதை தான் அசோசியேஷன் சொல்லுவாங்க, த லா ஆஃப் அசோசியேஷன். நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். லோத்து ஆபிரகாம் கூட இருந்ததுனால, ரைட், பை அசோசியேஷன் அவருக்கும் அவர் வாழ்க்கைக்குள்ளேயும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் உண்டாகுது. ரைட், இது பாசிட்டிவ்லேயும் ஒர்க் ஆகும், நெகட்டிவ்லேயும் ஒர்க் ஆகும். நம்ம பார்க்குறோம் இல்லையா? வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்லேயும் சரி பழைய ஏற்பாட்லேயும் சொல்லுது இல்லையா? நீங்கள் வந்து மோசமான ஆட்கள் கூட பழகுனீங்கன்னா உங்கள் கேரக்டர், உங்கள் வாழ்க்கை மோசமாயிரும். ரைட், அது வந்து ஒரு பிரமாணம். இன்ஃபேக்ட் பைபிள் சொல்லுது வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர் வஞ்சிக்கப்படுறாங்க. நம்ம எப்படினாலும் சுற்றலாம், யார் கூடனாலும் சுற்றலாம், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஞானிகளோடு நடக்கிறவன் ஞானம் அடைவான்னு வேதம் போதிக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட லோத்து இருந்ததுனால அவன் வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுது. இதை தான் வேதம் என்ன சொல்கிறாங்க? வேதத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது, த லா ஆஃப் அசோசியேஷன். இதெல்லாம் வந்து வேதம் போதிக்கிற காரியங்கள். இதெல்லாம் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும். இந்த வருடத்தில் ஒரு முடிவெடுங்க. ரைட், நான் நல்லா விசுவாசம் உள்ள ஜனங்கள், ஞானம் உள்ள ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இவங்களோடு கூட இருக்க போகிறேன். ரைட், அவங்களோட அசோசியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கணும். ரைட், ஹல்லேலூயா. அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன், முட்டாத்தனமாக வாழ்கிறவன், அவன் கூட எல்லாம் சுற்றி தெரியக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் பெருக முடியாது. ஹல்லேலூயா. துன்மார்க்கமான ஆட்கள், இந்த லோத்து போய் ஓட்டிக்கிட்டான் பாருங்கள், சோதம் குமரா கூட. ரைட், ஆபிரகாமை விட்டுட்டு யார் கூட போய் சேர்ந்தான்? சோதம் குமரா. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதோட முடிவு என்னன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இருக்கிறதெல்லாம் இழந்து போனான் லோத்து. மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, 6ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. கர்த்தருக்கு தெரியாதா? சரி, ஆபிரகாமுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், லோத்துக்கு இவ்வளோ கொடுக்குறோம். ரைட், பூமி அவங்கள தாங்க முடியாது, அவங்கள ஆதரிக்க முடியாது அப்படின்னு கர்த்தருக்கு தெரியாதா? ரைட், கர்த்தர் கணக்கில் மிஸ்டேக் பண்ணிட்டார். ஐயோ மிஸ்டேக், இப்போ கவனிக்காமல் விட்டுட்டோமே, ஜாஸ்தி ஆயிடுச்சே அப்படியா? ரைட், கிடையாது. பாருங்கள், கர்த்தருக்கு தெரியும். ரைட், இப்படியே பெருகிட்டே போச்சுன்னா பூமி அவங்கள தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சும் கர்த்தர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. நிரம்பி வலியுதுன்னு தெரியும் கர்த்தருக்கு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, இங்கே லோத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது தாங்க முடியாத ஒரு இடத்துக்கு வரும், நிரம்பி வலிகிற ஒரு இடத்துக்கு வரும்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சே கொடுக்குறாரு. ஏன்னா அதுதான் அவர் இஷ்டம், அதுதான் அவர் விருப்பம். அவர் அப்படிப்பட்ட தேவன், அதுதான் அவர் சுபாவம். நிரம்பி வலிகிற விதத்தில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய விருப்பம், சுபாவம், ஏக்கம், ஆசை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதே ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே 2 சகோதரர்களை குறித்து வேதம் போதிக்குது. ஏசா, யாக்கோப், அவங்கள குறித்து வாசிப்போம். 36:6. ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
இங்கே பார்த்தோம்னா ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு தேசத்துக்கு போனான். ஏன்? அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால், சொல்லுங்கள், மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிட்டு இங்கேயும் அதான் பார்க்குறோம். கர்த்தர் திரும்பவும் அதான் செய்கிறாரு. இவங்க வந்து ஆபிரகாமுக்கு பேரங்க பாருங்க, நிரம்பி வலியுது. 2 பேரையும் ஆசீர்வச்சிருக்கிறார் கர்த்தர். எந்த அளவுக்கு ஆசீர்வச்சினாலும் பூமியால் தாங்க முடியல, சேர்ந்து இருக்க முடியல, எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சு. எங்கள் கர்த்தருக்கு தெரியாதா யாக்கோபை இவ்வளோ ஆசீர்வச்சிட்டு இருக்கோமே, ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஏசாவை இவ்வளோ ஆசீர்வச்சிட்டு இருக்கிறோமே, அவனுக்கும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, பூமியால் அவங்கள தாங்க முடியாது அப்படின்னு கர்த்தருக்கு தெரியாதா? நல்லா தெரியும். தெரிஞ்சு தான் செய்கிறாரு, தெரிஞ்சு தான் செய்வார். ஏன்னா அவர் சுபாவம் அப்படித்தான், நிரம்பி வழிகிற சுபாவம். தன் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரு இருதயம் பாருங்கள். கர்த்தர் நல்ல இருதயம் நம்முடைய பரம தகப்பனுக்கு. பிள்ளைகளுக்கு வந்து கொட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எக்ஸஸ் ஆச்சுன்னா ஆகிட்டு போகுது, நிரம்பட்டும், வலிஞ்சு ஓடட்டும்ன்றேன். அதுதான் கர்த்தருடைய இருதயம். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க. சரி, இதுனா பரவாயில்ல. இப்போ இஸ்ரவேல் தேசத்தார் இவங்களை குறித்து கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தும் போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல நூறாண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு சில காரியங்களை குறித்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் இப்பயே சொல்கிறார். சொல்லி அவனோட கூட ஒரு நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தும் போது கர்த்தர் வந்து சொல்கிறாரு பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தாருக்கு அவர் என்ன செய்ய போகிறாருன்றதை சொல்கிறார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். கவனிங்க. பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிரேட் சப்ஸ்டன்ஸ். அதே வார்த்தை தான் லோத்தை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் சொல்லப்படுது. ரைட்? ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் அதே வார்த்தை தான், கிரேட் சப்ஸ்டன்ஸ், மிகுந்த பொருட்களுடனே. ஏன் இதை காமிக்கிறேன்னா கர்த்தர் இதை விரும்புகிறாரு பாருங்கள். சந்ததியாக அதைத்தான் செய்கிறாரு தன்னுடைய ஜனத்துக்கு. ஆபிரகாமுக்கு அதை தான் செஞ்சார், லோத்துக்கு அதை தான் செய்கிறாரு. ஆபிரகாமுடைய பேரங்க ஏசா யாக்கோபுக்கும் அதை தான் செய்கிறாரு. பல நூறாண்டுகளுக்கு அப்புறம் பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் அதே தான் செய்கிறாரு. ஆபிரகாம் மரித்தார், ஆனால் கர்த்தர் அதே கர்த்தர் தான், அதே சுபாவம் தான். ஈசாக்குடைய வாழ்க்கையை படித்து பார்த்தாலும் அதே தான். ராஜாக்களை மிரட்டுற அளவுக்கு அவர் வந்து செழிப்புள்ளவராக இருக்கிறார். ராஜாக்கள் கண்டு பயப்படுறாங்க. ஏப்பா நீ எங்களை காட்டிலும் பலவானாயிட்டப்பா, போயிரு. நீங்கள் இருந்தேன்னா என் பேர் கெட்டுப்போம், யார் ராஜான்னு தெரியாமல் போயிடும், நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. புரியுதா? இதுதான் தேவனுடைய விருப்பம். உங்களை குறித்த தேவ சித்தம் இதுதான். இது எப்பொழுதுமே இதுதான் தேவ விருப்பமாக இருந்தாலும் ஒரு சில காலகட்டங்களில் கர்த்தர் ஒரு சில காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவார். 1940களில் 1900 இந்த நூற்றாண்டு இந்த ஆரம்பிக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா பரிசுத்தாவியானவரை கொட்டினார் கர்த்தர். பரிசுத்தாவியானவருடைய அந்த ஒரு எழுப்புதல் உண்டாச்சு அந்த ஆரம்பங்களில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஹீலிங் ரிவைவல் அப்படின்னு உண்டாச்சு. தேவன் வந்து தன்னுடைய ஜனத்தை குணமாக்கணுன்றது அவருடைய விருப்பம்தான், எப்பொழுதுமே அவருடைய விருப்பம்தான். ரைட்? ஆனால் அந்த ஒரு காலத்தில் இந்த ஹீலிங் ரிவைவல் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு பாருங்க. கர்த்தர் வந்து அந்த ஹீலிங் வரங்களையும் வல்லமையும் ஊற்றுனார். ரைட்? கண்ணுதையானவங்களாம் கண் அப்படியே ஈஸியாக அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் சுலபமாக நடக்கும், ஈஸியாக நடந்துச்சு.
ஊனமானவங்க எந்திரிக்கிறவங்க, மரித்தோர் உயிரோடு எழும்புறது, வியாதிகள் குணமாகுது, கேன்சர் குணமாகுது, இருதய நோய்கள் குணமாகுது, சர்வசாதாரணமாக நடக்குது. முடவர்கள் நடப்பது. ஏன்னா அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி அதில் ஃபோக்கஸ் அனுப்பினார் பாருங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாரு. தன்னுடைய மக்களுக்கு செழிப்பை கொட்ட போகிறாரு, செய்ய போகிறாரு கர்த்தர். ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. இதுக்குள்ளே நீங்களும் கடந்து வரணும். இதை குறிச்செல்லாம் படிங்க, இதை குறிச்செல்லாம் தியானிங்க, இதை குறிச்செல்லாம் யோசிங்க, இதை குறித்து விசுவாசிங்க. இதெல்லாம் நல்லா திரும்ப திரும்ப வாசித்து தியானித்து இதை குறிச்செல்லாம் ஜெபிச்சு உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் எனக்கு நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகும். இந்த ஆண்டு எனக்கு நிரம்பி வழிகிற ஆண்டு. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, வரப்போகிற ஆண்டு மட்டும் இல்லை, இனிமேல் வருகிற காலங்களில் கர்த்தர் இதை குறித்து இதை அதிகமாக செய்வார். இந்த ஏரியாவில், இந்த ஏரியா ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, செல்வம், செழிப்பு, பணம், இந்த காரியத்தில் கர்த்தர் அதிகமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாக செய்வார். இஸ் கோயிங் டு டு மைட்டி திங்ஸ் இன் திஸ் ஏரியா. தன்னுடைய மக்களை கர்த்தர் வேறு பிரித்து காண்பிக்க போகிறார். உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். எப்படி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். நடக்கும், கர்த்தர் நிச்சயமாக செய்வார். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் படித்து கேட்டு யோசித்து தியானித்து இந்த குறிச்செல்லாம் கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கும் இதே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.